என்ன இவனோட சித்தி பையனே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்படி கொடுக்க முடியாது. அந்த பொண்ணு வேற எங்களுக்கு பாட்டால எரிச்சலா இருக்குது. ச்சே, அவன் வேற கட்டி கொடுக்க போறோம். சித்தி பையனே கட்டி கொடுக்கலான்னு நாங்க வேற சொல்லிட்டாங்க. அவனுக்கு வேற அந்த பொண்ணு பாட்டாலே பிடிக்காது. சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணனால. என்னம்மா இங்க தனியா பண்ணுறீங்க? அது எதுவும் இல்லடா, உனக்கு பொண்ணு பாக்குறோம். பொண்ணு பாக்குறீங்களா? என்ன, யார் பொண்ணுமா? உன்னோட சித்தி பொண்ணு தாண்டா, அவ தாண்டா கரைக்கிறா. என்னம்மா அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது. சின்ன வயசுல ஒரு சப்பு பொருள் இருந்து எனக்கு ஒன்னும் இருக்கோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, நான் எல்லாமே ஒரு பிளான் வச்சுக்கிறேன். என்னால அவளெல்லாம் கட்டிக்க முடியாதுமா, நான் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். அவளெல்லாம் கட்டிக்க முடியாது. அம்மா ஒரு பிளான் வச்சுக்கிறேன். கல்யாணம் ஆக முடியல, அங்கே போய் நல்லவ மாதிரி நம்ம பேசிடுவோம். நான் போய் பேசுகிறேன், நீ இல்லை தேவையில்ல, ஓகேயா? அங்கே போய் நான் நல்லவ மாதிரி பேசுகிறேன். கரெக்டா இந்த கல்யாணம் நடக்க முடியாது, கடைசியில் சொல்லிடுவோம். 2 நாள் முன்னாடியே போய் சொல்லிடுவோம், இல்லை பொண்ணு பிடிக்கல, எங்களுக்கு பொண்ணு பிடிக்கலன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்துடுவோடா. அதுக்கப்புறம் போய் அவங்களோட அப்பா இருக்கிறாங்களே, எங்கேயோ வெளியே பார்த்தானா நீ போய் உடனே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரு. அது உடனே இந்த கடையை அப்படியே விட்டுருவா. அம்மா, என்னம்மா நீங்க பட்டுக்கு இந்த கடையை அப்படியே விட்டுருன்னு சொன்னீங்க? ஆக்சிடென்ட் பண்றதெல்லாம் சும்மாவா? நான் போய் வேற எந்த வேற ஓப்பன் கார் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணா பக்காவா தெரிஞ்சிருமா? சிசிடிவி இல்லாத ஏரியாவா போய் பாடுறா. சரி ஓகேம்மா, அப்ப எதுக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணணும்? அச்சிச்சோ, என்ன இவ வேற ஃபோன் பண்றா. ஹலோ, உனக்கு நான் எல்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பீச்ல. டக்குன்னு வாடா, நம்ம லவ் மேட்டரே என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. வந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு வேற அங்க வராங்க பையன். நம்ம வர பையனை பார்த்தாச்சு, மாப்பிள்ளைய இன்னைக்கு வராங்கம்மா. நல்லா பொண்ணு ஒப்பமா வருவா. அவ வேற ஆபீஸுக்கு போய் இது வந்துருவாங்க. நான் அப்பதான் ஃபோன் பண்ணா வண்டினே இருக்கிறான்னு சொன்னேன். இப்போ வந்துருவா சார்ன்னு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு வந்துருவான். அங்கே வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக பேசி நல்லபடியாக பாட்டாச்சுங்க. இது ஒரு 5 மாப்பிள்ளை, இது 5ஆறு மாப்பிள்ளைங்க. சொப்பா, எத்தனை மாப்பிள்ளை நம்ம பார்க்குறோம். ஆமாம்மா, இது ஆச்சு நல்லதா இருக்கணும். ஓகேடா, நீ போ, நம்ம போய் பார்ப்போம். ஓகே, நம்ம வர ஆக்சிடென்ட் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஓகேயா? என்னமோ நல்லவாங்க மாதிரி, ஓகேயா? அப்போ போய் அங்கே நினச்சிப்பாங்க இங்கே நல்லவாங்க. சூப்பர் ரேடியோமா, அப்போ நீங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்கக்கா வாங்க. அது வந்துட்டேன்க்கா. வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கிற? நீ போய் அங்க இந்த சேர்ல போய் உட்காருங்க. என்ன பொண்ணு எங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ வேற ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. நாங்களோ 4 மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகுறதுனால போர் அடிக்கிறதுனால வேலை தேடி அவ்வளோ போயிட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, வந்துருவா ஒன்றும் டக்குன்னு. நான் 7 நேரம் வேணா வெயிட் பண்ணுறேன். ஓகேங்க. பொண்ணு 7 நேரம் வேண்டா கூட எனக்கு பரவாயில்லம்மா, நான் 7 நேரம் வேணா இங்கே இருப்பேன், எனக்கு எது பிரச்சனையே. அப்பா என்னப்பா கூப்பிட்டு? பொண்ணு வந்துட்டான். வாமா. வா. வாங்க வாங்க. என்ன இப்பெல்லாம் ஆளே பார்க்க முடியல, நீங்க என்ன இங்க பண்றீங்க? நான் ஆளே பார்க்க முடியல, ரொம்ப நாள் கழிச்சு உங்க பாக்குறோம். இங்க என்னம்மா வீட்டுல அள்ளி வேலை கிடைக்கிறே, ஃபுல்லா பாட்டை கழுவரி இந்த வேலை அப்படிதாங்க இருக்கோம். கொஞ்சம் அப்பா வந்து பாட்டு இருப்பாங்க. அம்மா எதுக்குமா இங்க வந்துக்கிறாங்க? தம்பி நீனே சொல்லிடு. ஏங்கா நீங்களே சொன்னீங்கல்ல அம்மா, அங்க உனக்கு பையன் பார்க்க வந்துக்கிறாங்கம்மா, உனக்கு பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க? அடுக்குள்ளியம்மா? ஆமாம்மா, என்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்ல, அதான் நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, உன்னையே போட்டுடலாம். நன்றிக்கா. அம்மா அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரியா நானும் கேட்டுப்பேன், அப்படிதான் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி தான். அம்மா சரி ஓகேம்மா, அப்போ நீங்க நல்லா முடிவு எடுத்துட்டு வாங்க. ஒரு கொஞ்சம் டக்குனே கல்யாணம் வச்சிருங்க, ஓகேயா? கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் வச்சிருங்க, நல்லபடியா பாட்டுப்போம். ஆமா ஓகே. ஆமா சொல்லுங்க அப்பா அம்மா, நீங்க தான் சொல்லணும். எங்க குடுக்கிறீங்களா? அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க தான்மா சொல்லணும். அப்பா நீங்க சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க டக்கு. அம்மா நீ சொல்ற மாதிரிடாம்மா. அம்மா நான் என்னம்மா சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். உனக்கு பிடிச்சிக்கிறல. பையன் என்னம்மா சொன்னா? பையன் என்ன சொல்லுவான்? நான் சொன்ன மாதிரி நான் சொல்றதான் அவனுக்கு எப்ப அவன் ஓகேன்னு சொன்னேன். இல்லக்கா, சின்ன வயசுல நான் ஒரு தப்பு பண்ணாரு, ஒன்னும் கோவம் வச்சுப்பா. இல்லம்மா அவெல்லாம் மறந்துட்டான். ஓகே நான் போறேன். நம்ம கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். சப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கி இருக்க? ஏஞ்சுக்கோடா. ஆமா, உப்படாம கொஞ்ச நேரம் தூங்க. என்னம்மா போய் பேசிட்டீங்களா? என்ன?
டேய் நல்லா பேசிட்டேன்டா. ஒன்றும் 2 நாள் கழிச்சு போயிடுவோம், கல்யாணம் நடக்குமா. அப்போ போய் நம்ம போய் நல்ல ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கல்யாணம் நிறுத்திடலாம். ஓகேயா? நிறுத்திட்டு நீ போய் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிடு. நம்ம போய் நல்லவங்க மாதிரி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம போய் மாட்டிக்காம நம்ம போயிடலாம். ஓகேயா? எப்படி? அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் நகை வர இருக்குது, அது திருத்திட்டு வந்துடலாம். சரி ஓகேம்மா. இப்போ நான் எப்படி ஆக்சிடென்ட்மா பண்றது? அங்க எப்போ வெளியே போவாங்கன்னே தெரியாது. டேய் அதெல்லாம் நான் கேட்டு வச்சுட்டேன். இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே போவாங்களா, நீனும் அப்படியே போயிடு. வெளியே போய் வண்டி எடுத்து அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறா, இடிச்சு விட்டுரு, இடிச்சு விட்டுரு, அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஓகேம்மா, இதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதுன்னா நல்லதுதான். நல்ல பிளானோடமா நீ பண்ற, சொல்லு. அம்மா பண்ண எல்லாமே ஒரு பிளானோட டேட்டா பண்ணுவேன். நீ போயிட்டு வா ஃபர்ஸ்ட். சரி ஓகேம்மா, அப்போ டெலிபோங்க, நான் போறேன். போய் டக்குன்னு போயிட்டு வாடா. சரி ஓகே, நான் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் பயமாதான் இருக்குது. டேய் ஆம்பளை பையன் எல்லாம் பயப்படுறாங்கடா, போய் தைரியம் போயிட்டு வா போ. சரி ஓகேம்மா, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நான் போறேன். அச்சோ, இன்னைக்குதான் இந்த நாள் ஆயிடுச்சே. டேய் இந்த நாள் தான் இந்த கல்யாணம் 1-2 நாளுக்கு நடக்க போகுது. வா நம்ம 2 பேரும் போய் பேசிடலாம். பொண்ணு பிடிக்கலன்னு எதாவது சாக்கு சொல்லணும்ல. வா நம்ம போய் டக்குன்னு போய் சொல்லிட்டு வரலாம். ஆமாம்மா, நான் வர மறைச்சு போயிட்டு. நல்ல வேலை, வாங்க நம்ம இப்போ டக்குன்னு போலாம். அம்மா இதை பாருங்க, எங்களுக்கு பொண்ணு பிடிக்கல. ஏன்க்கா ஏன் பொண்ணு பிடிக்கல? என்ன பிரச்சனை? பொண்ணுக்கு ஒழுங்காவே முடியே இல்லம்மா, அதுவும் ஹைட் ரொம்ப குட்டியாக்கா. அக்கா வாய முடுங்க அக்கா. என்னோட பொண்ணை பத்தி நீங்க ஒழுங்கா பேசுறது இல்லைன்னா கூட சொல்லுங்க. டிக்கி பேசினா கூட நாங்க ஒட்டுப்போம். முடி இல்ல ஹைட் இல்லைன்னா சொல்லாதீங்கக்கா, நான் செம கோவமாயிருவேன். எனக்கா நீங்க இப்படி பண்றீங்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கக்கா. இன்னும் ஓவரா பண்றீங்க விட்டா. என்னோட பொண்ணை பத்தி நீங்க திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லக்கா. யோ என்னம்மா ஓவரா பண்ற? நாங்களும் இங்க பொண்ணு பார்க்க வந்துக்கிறோம். அக்கா என்னோட பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசக்கூடாது. ஹைட் இல்ல முடியலன்னா சொன்னா நான் செம்ம கோமாயிருவேன், காண்டாயிருவேன். என்னோட பொண்ணை பத்தி சொல்ல இருக்கு உங்களுக்கு எப்படிக்கா உரிமை இருக்குது? இந்த வீட்டை விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. ஒரு காலடி மேட்டை நீங்க இங்க வைக்கவே கூடாது. பொண்ணு எங்களுக்கு பொண்ணே பிடிக்கலமா, அதோட பொண்ணா சுப்பா பேய் மாதிரி இருக்கு. வாமா நம்ம இங்க இருந்து போலாம். அம்மா என்னமா ஆயிடுச்சு? ஏய் போடி, இனிமேட்டு கல்யாணம் நடக்காது போ. நாங்க இங்க இருந்து போறோம். அம்மா இது எங்க பிரச்சனை? நீ இருக்க வேண்டாம், நீ ரூம் உள்ள போமா. இது எங்களோட பிரச்சனை, போமா. அம்மா என்னமா பிரச்சனை? ஏமா நான் சொல்றது கேளுமா, நீ போமா. சரி ஓகேமா, நான் பாரு. வாப்பா நம்ம இங்க இருந்து போலாம். ஏன்டி என்ன மாதிரிலாம் பண்ற? பாட்டி என்ன அங்க சொல்லுவாங்க, நம்ம சும்மா இருக்கணும். என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. நான் கண்டிப்பா இதான் பண்ணிடாம அங்க போட்டு அடுத்த வாட்டி நீங்க போய் வெங்காயம் வாங்கிடுவாங்க. போங்க டக்குன்னு போய் வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஓ வெங்காயம் வாங்க வெளியே போவானா? அப்ப நம்ம ஆக்சிடென்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமா, ஒப்பமா ஆக்சிடென்ட் நான் பண்ண போகாரு. அங்க ஒப்பா வர வெளியே போவாங்களே தெரியும், நீங்க வர லூஸ். நம்ம வெளியே போகணும்ல. அப்ப அங்க அந்த பொண்ணு வந்து வெங்காயம் வாங்க சொன்னிச்சு. இப்ப அங்க வெளியே தான் போவாங்க. நீனும் அப்படியே வெளியே போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரு. ஆள்தான் இதுவரை இந்த கதையே இருக்காரு. அப்படியே செயினும் எடுத்துட்டு வந்துரு. ஆள்தான் நம்ம செயின் எடுத்துட்டு வந்து விட்டு கொஞ்சம் வீடை கட்டிடலாம். என்னம்மா நீங்க வர அப்படி சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நம்ம போய் ஆக்சிடென்ட் பண்ண வேண்டியதான். இங்க தான் சிசிடிவி விளையாட நேரம். ஓகே நம்ம போய் வாங்குவோம் காய்கறி எல்லாம். ஓகே அங்க முன்னாடி வேற இருக்கிறாங்க. நம்ம போய் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். நம்ம எல்லாம் போய் வாங்குவோம் கொஞ்சம். ஓகே அப்படியே அங்க போடாங்க. நம்மளாம் அப்படியே லைட்டா போய் இடிச்சிடலாம். அப்படி லைட்டா இருக்க வேண்டியதுதான். அச்சோ அச்சோ அச்சோ, யாரா என்ன இடிச்சிரு? நம்ம டக்குன்னு இங்க இருந்து ஓடினோம். அச்சோ அச்சோ, டேய் ப்ரோ டேய் நில்றா, எங்கடா போற? இவன் பாட்டுக்கு என்ன வந்துட்டு போயிட்டா. ஹலோ ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ஏஞ்சுக்கோங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, என்னாச்சு? அச்சோ இங்க வர என்ன ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. இவன் வாட. அச்சோ ப்ரோ எங்களுக்கு எதுவும் இல்லை. எங்களோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க ப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க ப்ரோ. இது கூட்டிட்டு போயிடலாம் ப்ரோ. உடனே இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ அம்மா, உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் டக்குன்னு வாங்கல. அம்மா வாங்க ப்ரோ, நம்ம டக்குன்னு போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன சார் கேஸ்? டாக்டர் இது ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார். ஆக்சிடென்ட் கேஸா? பார்க்க ரொம்ப வேற அடிபட்ட மாதிரி இருக்குது. ஸ்கல் உடஞ்சிக்குது, அதுவும் ஓப்பன் கார் வேறையா, ரொம்ப அடிபட்டுக்குது. நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களோட ஃபேமிலி கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. அச்சோ ஆக்சிடென்ட்டா? அம்மா இங்க வாங்க. இதெல்லாம் என்னமா ஆயிடுச்சு? அம்மா நம்மளோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா. இன்னொரு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வாங்கம்மா நம்ம டக்குன்னு போகலாம். அங்கே எம்பி ஹாஸ்பிட்டல் தாம்மா, வாங்கம்மா நம்ம போகலாம் டக்குன்னு. அச்சோ என்ன இருக்குமே தெரியல. தம்பி என்னப்பா ஆயிடுச்சு?
ஹலோ தம்பி, என்ன போயிடுச்சு சொல்லுங்கப்பா. ஏப்பா ஒருத்தன் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு டப்புன்னு வந்து இடிச்சிட்டு போயிட்டான்க்கா. தெரியுமா? டப்புன்னு வந்து இடிச்சிட்டு போயிட்டான். அவன் வந்து நான் பார்த்தேன், அவனை நிறுத்த சொன்ன டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டாப்பா. இப்ப அங்க எங்கப்பா இருக்கிறாங்க? இப்போ அங்க ஐசியூல இருக்கிறாங்க அக்கா. என்னன்னு தெரியல, ஒரே இதுவா இருக்குது. அச்சோ ஐசியவா, அச்சோ. அப்பா, நம்ம அப்பாக்கு என்னப்பா இருக்கோ? ஹலோ, இங்க ஓ நீங்க தானே ஜானல் ஃபேமிலி? நாங்க உடனே நெடியா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அங்க வேற ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, ஸ்கல் உடஞ்சிக்குது. நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா உயிர் போயிருமா பாட்டுக்கோங்க. அச்சோ, என்ன உயிர் போயிடறதால சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்களா பயப்படாதீங்க, நானே போய் காசு கட்டுறேன். ஏன்ப்பா உனக்கு அதுல? நான் போய் காசு கட்டுறேன்க்கா. அக்கா நான் போய் காசு கட்டிட்டு அப்போ ஆப்ரேஷன் பண்ணின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் ஒரு வழியா. அதுதான்டா, இதோட இந்த கதையை முடிச்சிரு. இதோட நம்ம அந்த நகையை மட்டும் தான் போய் எடுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சில நகைலாம் நான் வாங்கி வச்சுக்கிறேன், சும்மா காமிக்க இருக்க. அந்த நகையை மட்டும் போய் எடுத்துடலாம். அங்கே வீட்டில் தான் நான் கொடுத்துட்டு வந்துக்கிறேன், பேச முடியாது. அந்த நகை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துட்டேன்னா அந்த நகை வேற 5 பவுண்டு சும்மா. ஓகே, அதை எடுத்துட்டு போய் விற்றா நமக்கு செம்மையாக காசு கிடைக்கும். நீ போய் போடா, நீ போய் வெளியே போ ஃபர்ஸ்ட். அச்சோ, சர்ப்ரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்க.